ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரோஹினி லுக்கிக்கி சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம சேனலில் குண்டு குண்டான பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு பொருள் வந்து கடலை மாவு தான். நீங்கள் சட்னி கரைக்கிற கடலை அந்த மாவு கிடையாது. இது பஜ்ஜிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் கிராம் ஃப்ளவர் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கடலை மாவு தான் இது. இதை நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதில் இருக்க பூச்சி இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சுனாலும் நமக்கு போயிடும். அதுக்கப்புறம் லெமன் பவுடர்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த கலருக்காக, எல்லோயிஷ் கலருக்காக நம்ம கொஞ்சோண்டு ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தை தண்ணியில் ஊற வச்சு அதோட தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாவை வந்து ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் நல்லா நம்ம கலக்கிக்கணும். நல்லா புருடு வராமல் நைஸாக கரைச்சிக்கோங்க. தண்ணி நல்லா ஊற்றிட்டு ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கலக்கிக்கோங்க. சில பேர்த்துக்கு பூந்தி நல்லாவே வராது, ஒன்றா தட்டையாக வரும் இல்லை நீளமாக வரும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பூந்தி நல்லா வரும். லட்டுக்கு நாங்கள் வந்து கார பூந்தி செய்கிறோம். நீங்கள் லட்டுக்கு வேணும்னா ரொம்ப வந்து வேக விடாதீங்க. அதாவது கொஞ்சம் வதக்குன்னு இருக்க மாதிரி வேக விடுங்க. அதே மாதிரி பெருங்காயம் வந்து ஆட் பண்ண வேண்டாம். லட்டுக்கு பிடிக்கிற பூந்தினா இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக கரைக்கோங்க. நீங்கள் வீட்டில் கரைக்கிறதுனால கொஞ்சம் நல்லா நைஸாக கரைச்சிக்கோங்க. இதில் பாருங்கள் கொஞ்சம் அங்கங்கே மொட்டாக இருக்குது. நாங்கள் இது நிறைய கரைக்கிறதுனால எங்களால் கரைக்க முடியல. இந்த மாதிரி சட்டி எடுத்துக்கலாம். அதை நல்லா காய வச்சுட்டு அதில் நாங்கள் வந்து 1 டின் எண்ணெய் வந்து ஊற்றுறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இதில் வந்து ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். நல்லா காய வச்சதுக்கப்புறம் இப்போ பூந்தி ஊற்ற போகிறோம். தட்டு வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த கடையில் கேட்டிங்கனாலும் பாத்திர கடையில் பூந்தி ஊற்றுற தட்டுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நீங்கள் வந்து சைஸ்க்கு ஏற்றாப்பில் வாங்கிக்கலாம். பெரிய சைஸ் வேணும் இல்லை சின்ன சைஸ் வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தட்டத்தை வந்து நேராக பிடிச்சி ஊற்றுனீங்கன்னா தான் பூந்தி வந்து நல்லா மொட்டாக வரும். இந்த பூந்திக்கு நாங்கள் உப்பு இல்லை சோடா உப்பு எதுவுமே கலக்கலை. ஆனால் பாருங்கள் பூந்தி நல்லா மொட்டாக நல்லா புசுன்னு வந்திருக்குன்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி வரணுன்னா நீங்கள் கடையில் கடலை மாவு வந்து நல்லா பார்த்து வாங்கணும். அதே மாதிரி தட்டையும் நேராக பிடிச்சி ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பூந்தி நல்லா மொட்டாக வரும். நீங்கள் லட்டு போடுற மாதிரி இருந்ததுன்னா பூந்தி உடைச்சிங்கன்னா மொட்டுன்னு உடையக்கூடாது, கொஞ்சம் சவுன்னு இருக்கணும். அந்த டைமில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு லட்டு வந்து நல்லா வரும். நாங்கள் கார பூந்தி செய்கிறதுனால இந்த மாதிரி எடுத்திருக்கோம். பாருங்கள் நல்லா பூந்தி மஞ்சள் கலரில் அழகாக வந்திருக்கு. இதில் வந்து நீங்கள் உப்பு மிளகாத்தூள் 2 போட்டு கலக்கி யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து கார பூந்தியாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் கொஞ்சம் சவுன்னு எடுத்திங்கன்னா லட்டு பிடிச்சிக்கலாம். நீங்கள் இந்த பொங்கலுக்கு செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.